பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர். நம்ம கிரேஸ்ஃபுல் வாய்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிருபைனா என்ன, வாட் இஸ் கிரேஸ், அந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். கிருபைங்கிறது ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர், அவருக்கு கிடைச்ச ஒரு பரிசு, அதுதான் கிருபை. நமக்கு பிறந்த நாளுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். சில நேரம் நம்ம ஏதாவது ஒரு சாதிச்சிட்டோம் அப்படின்னா, இல்லை ரன்னிங் ரேஸோ, இல்லை நம்ம எக்ஸாமோ, இல்லை ஏதோ ஒன்று நம்ம செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கிறது தான் பரிசு. ஆனால் இதில் தேவனுடைய கிருபை அப்படின்னா, நம்ம அதை பெறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம மனிதர்கள், நம்ம பிறந்ததே பாவத்தில் தான் பிறந்தோம். அதனால் நம்ம அதை அந்த இலக்கை நம்மளால் அடைய முடியாது. நம்மளால் அந்த கொடுத்த டார்கெட்டை நம்மளால் முடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். சாத்தானால் நம்ம வஞ்சிக்கப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை இழந்தோம். நமக்கும் தேவனுக்கும் இருந்த தொடர்பு இழந்தோம். அப்படி நம்ம கையாளாகாத தனமாக இருந்தபோது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது, தேவன் இந்த பூமியை நோக்கி பார்க்கும்போது எந்த மனுஷனும் சுத்தவானா இல்லை அப்படின்னு தெரிகிற போது, தேவன் நமக்காக அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, இந்த உலகத்தில் இந்த சிலுவையில் மரணமடைய வச்சு நமக்கு அவர் கொடுத்த ஒரு பரிசு தான் கிருபை. அந்த கிருபையினால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கிருபையினால தான் நம்ம இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கிருபையினால தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கிருபையை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா, இல்லை தேவன் நமக்காக மரித்தது வீணாக இருக்குதா? இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக நம்ம யோசித்து பார்க்கணும். கிருபைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு பரிசு கிடச்சிருக்கு அப்படின்னா, அவங்க அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ நேரம் அவங்க நேரத்தை செலவழித்து அவங்க அந்த நேரத்தை அந்த வேலையை முடிச்சதுனால அவங்களுக்கு ஒரு பரிசு கிடச்சிருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில், தேவனுடைய விஷயத்தில் நம்ம ஒன்றுமே பண்ணலை, நம்மளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தேவன் நமக்கு அந்த கிருபையை கொடுத்துருக்குறாரு. அப்போ அந்த கிருபையை நம்ம சரியான வழியில் நம்ம பயன்படுத்தணும் நம்மளுடைய வாழ்க்கையில். இப்போ இருக்க வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க, நம்ம முதல்ல கிருபைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம தேவனுடைய வழியில் நடக்கணும். இப்போ நிறைய பேர் பண்ணுற நம்ம தவறுகள் என்ன அப்படின்னா, கிருபைனா என்னன்னே தெரியாது. அதுதான் பெரிய பிரச்சனையே. நிறைய பேர் சபைக்கு போகிறோம், சபையில் பேசுகிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, அதை கேட்குறோம், மறுபடியும் வீட்டுக்கு வரோம், மறுபடியும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் வரோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. நம்ம புதுசாக ஏதாவது பழகிறோமா? பைபிளில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகள்லாம் எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியாது. ஓரளவாவது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம வாழ்க்கையில். இப்போ கிருபை அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொன்னேன். கிருபைங்கிறது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. அது அவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. நம்மளால் முடியாத நேரத்தில் அவர் நமக்கு உதவி பண்ணி நமக்கு கொடுத்த அந்த பரிசு, அது விலை உயர்ந்தது. அதுதான் நம்ம பயன்படுத்தணும். அதை நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக சரியான நேரத்தில் நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்மளால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னோக்கி போக முடியும். இந்த கிருபையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம காலையிலே எழுந்திரிக்கணும், இல்லைனா எப்போ முழங்கால் போட்டிருக்கணும், இல்லைனா அவர் சமூகத்தில் போய் எப்போ அழுதுகிட்டே இருக்கணும், அது இல்லை. ஜஸ்ட் ஒரு யோசனை மட்டும் உங்கள் மனசில் வேணும். என்ன அப்படின்னா, என்னுடைய பாவத்துக்காக தேவன் சிலுவையில் மரணம் அடைஞ்சார். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ நான் பாவி இல்லை. என்னுடைய பாவம் சிலுவையில் அறையப்பட்டது. தேவனோடு கூட என்னுடைய பாவமும் அறையப்பட்டது. அவருடைய ரத்தம்
என்னை முழுவதும் சுத்திகரித்து என்னை முழுவதுமாக கழுவி இருக்கு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் அந்த கிருபையை உங்களுக்குள்ள வழிநடத்தும். நீங்கள் எப்போ இந்த ஒரு விசுவாசத்தில் இருக்கீங்களோ அப்போது தேவ பிள்ளைகளாக நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா சத்தியத்தை நம்ம அறியணும். சத்தியம்தான் நம்மளை விடுதலையாக்கும். நீங்கள் சத்தியம்னா நான் சொல்கிறது தான், தேவன் சிலுவையில் மரணம் அடைஞ்சது சத்தியம். இது எல்லாரும் ஒரு புறஜாதியை கேட்டால் கூட சொல்லுவான், தேவன் இயேசு சிலுவையில் மரணம் அடைஞ்சு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவான். ஆனால் அது நம்ம அறியணும், நம்ம உள்ளத்தில் நம்ம கொண்டு வரணும். அவனே மாதிரி நம்ம ஏசப்பா எனக்காண்டி மரணம் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இப்போ பார்த்துட்டு நம்ம வர்றது கிடையாது. நம்ம அதை நம்ம உள்ளத்தில் அறிஞ்சிருக்கணும். தேவன் எனக்காக மரணம் அடைஞ்சாரு, என்னுடைய பாவத்துக்காக மரணம், இப்போ நான் பாவி இல்லை அப்படிங்கிறத நம்ம மனசில் கொண்டு வரணும். நான் பாவி இல்லை, ஒவ்வொரு நேரம் ஞாயிற்றுக்கிழமை நான் போக சர்ச்சுக்கு போகிறேன், மறுபடியும் நான் பாவின்னு சொல்லி தான் நான் சர்ச்சுக்கு போகிறேன். அப்போ எதுக்கு நான் சர்ச்சுக்கு போகணும்? யோசிக்கணும். வாலிப பிள்ளைகள் யோசிங்க. எப்போ சர்ச்சுக்கு போனாலும் நான் பாவி, இதே எண்ணத்தில் நம்ம போயிட்டே இருந்தால் என்னைக்கு தான் நம்ம மனம் திரும்புறது? அப்போ என்னைக்கு நம்ம இந்த பாவிங்கிற மனப்பதத்துலேருந்து வெளியில் வருவோம்? முதல்ல அந்த பாவிங்கிற எண்ணத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஆதாம் ஏவாள் அவங்க தான் பாவம் ஃபஸ்ட்டு செஞ்சது. அவங்க ஒரு நேரம் தான் பழத்தை சாப்பிட்டாங்க. அந்த ஒரு நேரம் பழத்தை சாப்பிட்டதுனால நம்ம பிறக்கக்கூடிய அடுத்தால பிறக்கக்கூடிய எல்லாருமே பாவி அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் கிருபை, தேவனுடைய கிருபை தேவன் நமக்காக மரணம் அடைஞ்சு நம்ம அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நம்ம புசிக்கும் போது நம்ம யாராகிறோம்? ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம புது சிருஷ்டி ஆகிறோம். அப்போ இப்போ யார்? நம்ம ஒரு நாள் ஒரு பாவத்தில் வளர்ந்தோம், பாவத்திலிருந்து மரணம் அடைஞ்சிட்டோம். அதோட நம்ம லைஃப் பழைய வாழ்க்கை முடிஞ்சுது. இப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வரோம், கிறிஸ்துக்குள்ளே எந்திரிக்கிறோம். இப்போ நம்ம பாவியா? எல்லாரும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க. இந்த கேள்வி உங்கள் பாஸ்டர்கிட்டையோ இல்லை உங்கள் சபைகால்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்கள். வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்கள். நம்ம ஆதாம் ஏவாள் அவங்க பண்ண தப்புல இருந்து நான் பிறந்தேன், அந்த பழத்தை பூசி அந்த பாவத்தில் நான் பிறந்தேன், அதிலே வளர்ந்தேன். இப்போ ஏசு கிறிஸ்துவை நான் அறிஞ்சிக்கிட்டேன். ஏசு கிறிஸ்துவை அறிஞ்சிக்கிட்டு நான் இப்போ ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்து இப்போ என்னோட பழையகள் எல்லாம் ஒழிஞ்சிட்டு இப்போ நான் புது மனுஷனாக இருக்கேன். அப்போ எனக்கு என்ன பேர்? அப்போ புது மனுஷனுக்கு ஒரு புது சிருஷ்டி. அப்போ இது என்னோட வாழ்க்கை என்ன? அதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த வாழ்க்கை தான் அடுத்தால அந்த கிருபை நம்மளை அந்த இடத்தான் கொண்டு போகுது. அந்த கிருபைக்கும் நம்ம அந்த புது சிருஷ்டி ஆகிறதும், அதாவது புது மனசுல நம்ம பிறக்கும்போது இந்த கிருபைக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பு எல்லாம் என்ன, எப்படிப்பட்ட தொடர்பு, எப்படி நம்ம அந்த கிருபையும் இந்த நம்ம புது நாசனம் எடுத்து புது சிருஷ்டியாக நம்ம வரோம், இதெல்லாம் எப்படி இணையுது? இந்த பாவ வாழ்க்கையிலேருந்து நம்ம இடத்துல ஒரு புது வாழ்க்கைக்குள்ள போகிறோம். இந்த வாழ்க்கைக்கு என்ன பேர்? அது எல்லாமே நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நீங்கள் வாலிப பிள்ளைகளும் வாலிப பசங்களும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிடணும். என்ன அப்படின்னா, கிருபை தேவன் நமக்காக கொடுத்தது. அது ஒரு விலை மதிப்பு மிக்கது. அதை நம்ம சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தணும். தேவன் நமக்காக சிலுவையில் மரணம் அடைஞ்சார். அதையும் நீங்கள் உங்கள் மனசில் ஆழமாக வச்சுக்கிட்டு நீங்கள் தேவனுக்காக நீங்கள் ஊழியம் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் கூட நித்தமும்